போஸ்ட் குப்தா பீரியட்ல, அதாவது ஹர்ஷாவுக்கும் அப்புறமா நார்த் இந்தியால 3 இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டிஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரதிஹராஸ், பாலாஸ், ராஷ்டிரகூட்டாஸ். கொஞ்ச நாள் ரூல் பண்ணியிருந்தாலுமே ஹிஸ்டரியில இவங்க கொடுத்த இம்பாக்ட் கொஞ்சம் பெருசுதான். ராஷ்டிரகூட்டாஸ் பத்தி நம்ம நிறைய வரலாற்று படங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா பிரதிஹராசும் பாலாசும் பத்தி ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி வேற யாருக்கும் அவ்வளவா தெரியாது. இந்த சார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு பிரதிஹராஸ் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். பிரதிஹராஸோட கிங்டம் மாடர்ன் ஜோத்பூர் பக்கத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருச்சு. 6th செஞ்சுரியோட மிடில்லையே இவங்களோட கிங்டம் உருவாயிடுச்சு. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு பிரதிஹராஸை பொறுத்த வரைக்கும். அதுல 2 பிரான்ச்சஸை நிறுவன முக்கியமான கிங்ஸ் யாரு அப்படின்னா ஹரிச்சந்திரா, நாகபட்டா 1. அப்புறம் இவங்களையும் தாண்டி தி பெஸ்ட் ரூலர் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா போஜா. அவரோட டைட்டில் ஆதிவராகா. அவரே அவருக்கு அந்த டைட்டில் வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் விஷ்ணுவோட தீவிரமான டிவோட்டி. அந்த காரணத்தினால அவரே அவருக்கு ஆதிவராகான்ற டைட்டில் வச்சுக்கிட்டாரு. பிரதிஹராஸ் ஆர் நோன் ஃபார் பெஸ்ட் கேவல்ரி இன் இந்தியா. தி பெஸ்ட் கேவல்ரி. அவங்களோட கேவல்ரி அவ்வளோ பெஸ்டா இருந்திருக்கு. அல் மசூதி அப்படின்ற ஒரு இரானியன் டிராவலர் நிறைய வாட்டி பிரதிஹராஸோட கோர்ட்டுக்கு அவங்களோட பவரையும் பிரஸ்டீஜையும் அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமா உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோல நான் பாலாஸ் பத்தி சொல்றேன். தேங்க்யூ.